807 பேர் டெல்லியில காணாம போனதா பரப்பப்பட்ட செய்தி ஃபேக். இருங்க பொறுங்க, எங்க போறீங்க கமெண்ட் செக்ஷனுக்கா? யாரை நம்புறதுனே தெரியல தாசண்ணா அப்படின்னு கமெண்ட் போடுறதுக்கா? இன்னும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள போக கூடாது. இந்த வருஷம் ஆரம்பிச்சு ஜனவரி 1ல இருந்து 15ஆம் தேதிக்குள்ள 807 பேர் காணாம போனதா சொன்ன செய்தி ஃபேக். ஏன்னா காணாம போனது வெறும் 807 பேர் கிடையாது. இந்த வருஷம் ஆரம்பிச்சு அங்கிட்டு ஒரு 30 நாள் இங்கிட்டு ஒரு 9 நாள் மொத்தம் 40 நாள்ல 1777 பேர் டெல்லியில மட்டும் காணாம போயிருக்காங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இதை நான் ஃபன்னா சொல்றேன்னு நினைக்காதீங்க, கோவத்துல சொல்லிட்டு இருக்கேன். லாஸ்ட் வீடியோ அந்த 807 பேர் காணாம போயிருக்கான்னு சொல்லி போட்ட வீடியோல கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ப்ரோ அது ஒரு மர்தானி 3 அப்படின்ற ஒரு படத்தோட சீப்பான ஒரு பப்ளிசிட்டி ப்ரோ அப்படி இப்படின்னு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வந்து போலீஸே சொல்லிருந்துச்சு, டெல்லி போலீஸே வந்து சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா 807 பேர் காணாம போனதா அந்த மர்தானி 3 டீம் தான் பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஒரு நியூஸை பரப்பிட்டு இருக்காங்கன்னு டெல்லி போலீஸ் தான் சொல்லுது. அதுக்கு அந்த மூவி டீம் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கிடையாது, நாங்க எல்லா தரவுகளையும் எடுத்து தான் விட்டுருக்கோம். நாங்க ஒன்றும் பொய்யோ இல்ல சீப் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, அப்படி ஒன்றும் பண்ணி தான் அந்த படத்தை உடைக்கணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூட இதே தரவுகளை தான் சொல்லியிருக்காரு. வேணும்னா போய் அங்க போய் கிடைக்கும். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப டெல்லி காவல்துறையிட்ட இருந்து இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா காணாம போயிருக்காங்க 807 பேர் கிடையாது 1777 பேர். அதாவது இந்த வருஷம் மட்டும், இந்த வருஷம் அதாவது இந்த 40 நாள்ல மட்டும் 1777 பேர் காணாம போயிருக்காங்களா. அதுல பாதி பேர்கிட்ட வந்து மீட்டுட்டாங்க. சரி, அப்ப அந்த படத்துல 807 பேர்னு சொன்னது பொய் இல்ல, அதை விட அதிகமா தான் நடந்திருக்கு. டெல்லி போலீஸ் இந்த விஷயத்துல நடந்துகிட்ட விதம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கிளிப்பை பாருங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ 1777 பேர் காணாம போயிருக்காங்களாம்ப்பா. பிஜேபி சங்கி தற்குறியில் யாரை சொல்றேன்னா கமெண்ட்ல வந்து கதறினாங்க ஃபேக் நியூஸ் நான் போட்டிருக்கேன். இது மாதிரி ஃபேக் நியூஸ் போட்டு தான் பிஜேபி காரனை கீழே அழுத்து விடணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. அப்படி பண்றவனும் நான் கிடையாது. இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சா? உங்க சைட்ல இருந்தே வந்துருச்சா? மர்தானின்ற ஒரு மூவியை விட்டுருந்தா கூட அந்த 807 பேரோட போயிருக்கும். இப்போ 1777 பேர் காணாம. இதுக்கு யார் பதில் சொல்ல போறா? இதுல வேற அவங்க சொல்லிக்கிறாங்க நாங்க ரெஸ்கியூ பண்ணிட்டோம், இவ்வளவு பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க, அவங்களையும் பண்ணிடுவோம் அப்படி சொல்லு. அப்புறம் என்ன ஃபேக் நியூஸ் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்க? காணாம போனது. நானும் சும்மாலாம் போடலாங்க, எல்லா நியூஸையும் செக் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ போட்டேன். எதுவும் ஃபேக்லாம் நான் போடல. அவ்வளவுதாங்க, முடிச்சுக்கிறேன். 807 பேர் கிடையாது 1777 பேர். வரண்டா சின்னசாமி. சரிடா.